பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே வசிஷ்ட முனிவர் மிகவும் பக்தியும் அன்பும் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய பக்தி உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டருக்கே தெரியும். அதனால் அனைவருடைய பக்தியை விட தன்னுடைய பக்தி சிறந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, வெண்ணெயை எடுத்து கிருஷ்ணனுடைய விக்கிரகமாக அதை அமைக்கிறாரு. கிருஷ்ணருக்கு வெண்ணெய்னாலே மிகவும் பிடிக்கும். அதனால் வெண்ணெய் சிலையில் கிருஷ்ணர் இருக்கும்படி அவங்களுடைய பூஜை அறையில் வைத்து கொண்டு தினமும் பூஜை செய்கிறாங்க. இது அவங்க சீடர்கள்லாம் பார்க்கும் பொழுது குருவை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. யார் வசிஷ்டருடைய அந்த சிலையை பார்த்தாலும் வசிஷ்டருடைய பக்தியை பற்றி எல்லாருமே பெருமையாக பேசுவாங்க. அதனால் வசிஷ்டருக்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்படி தனித்துவமான இந்த சிலையை பார்ப்பதற்கே நிறையா பேர் வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு வந்து போவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் அந்த பக்கமாக போகிறாங்க. அப்போ வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்குள் அவங்க வந்து பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் வசிஷ்டர் கிருஷ்ணனுடைய சிலைக்கு முன்பு உட்கார்ந்து கொண்டு அவங்க தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த சிறுவன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வசிஷ்டருக்கு தெரியாமல் அந்த வெண்ணெய் சிலை கிருஷ்ணன் இருக்கிறார் அல்லவா, அந்த வெண்ணெயை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. கொஞ்ச நேரத்தில் வசிஷ்டர் எந்திரிச்சு பார்க்கும் பொழுது அந்த சிறுவன் வெண்ணெயை எடுத்து கொண்டிருப்பதை பார்த்துட்டு வசிஷ்டருக்கு கோபம் வருது. அதனால் அவங்க அந்த சிறுவனை அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த சிறுவனும் வசிஷ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்களும் வெளியே ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. எவ்வளோ தூரம் போனாலும் விடாமல் வசிஷ்டர் துரத்தி கொண்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே அவங்க போகிறாங்க. அப்போவும் வசிஷ்டர் விடவே இல்லை, பின்னாடியே வராங்க. அப்போது போகிற வழியில் சில முனிவர்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன வசிஷ்டர் இப்படி ஓடி வராரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அந்த சிறுவனை தான் துரத்துறாங்கங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அதனால் எல்லாருமா சேர்ந்து அந்த சிறுவனை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அனைவரும் அவங்கள ஒரு மரத்தில் கட்டி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிறுவன் கிட்ட வசிஷ்டர் கேட்குறாங்க, எதற்காக என்னுடைய வெண்ணெயை நீ திருடி கொண்டு போனாய், அதுவும் எனக்கே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்போது அந்த சிறுவன் பதிலளிக்கிறாங்க, இயல்பாகவே கிருஷ்ணருக்கு வெண்ணெய் அப்படின்னா மிகவும் இஷ்டம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வெண்ணெயை பார்த்துவிட்டு கிருஷ்ணன் சாப்பிடாம எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை சொல்கிறாங்க. உடனே அங்கிருந்த அனைத்து முனிவர்களுக்கும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த சிறுவன் தான் கிருஷ்ணர் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. அதனால் எல்லாருமே கிருஷ்ணனை பிரார்த்தனை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் தன்னுடைய சுய ரூபத்திற்கு எல்லாருக்கும் வந்து காட்சி அளிக்கிறாரு. அப்போது வசிஷ்டர் கிருஷ்ணனை வணங்கிட்டு கேட்குறாங்க, நான் ஆசாசியாக செஞ்ச வெண்ணெய் விக்கிரகத்தை நீங்களே சாப்பிட்டுட்டீங்களே பகவான், இப்போ நான் வழிபடுவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போது ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த வெண்ணெய் கையுடனே சதுர்புஜ சங்கு சக்கரதாரியாக ரூபம் தரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வசிஷ்டர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த உருவத்தின் பெயர் தாமோதர நாராயணன். வசிஷ்டரே, உனக்காகவே இந்த உருவத்தை நான் எடுத்திருக்கேன். அதனால் யாரெல்லாம் இந்த தாமோதர நாராயணனை பக்தியுடன் வணங்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நீதான் இதற்கான காரணம் அப்படிங்கிற விஷயமும் தெரியும். உனக்காக எடுத்த உருவம்தான் இது. நீ இனிமேல் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ இந்த ரூபத்தை உன் மனதில் தியானம் செய்தாலே போதும், உனக்கு சிலை வழிபாடே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வசிஷ்டருக்கு அருள் புரிகிறாரு. அந்த தாமோதர நாராயணனை நாமும் வணங்கி கிருஷ்ணனுடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.